பிரைஸ் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். பிரயாசம் என்ற தலைப்பில் நம்ம தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நேற்று தினத்தில் அன்பின் பிரயாசத்தை நாம் தியானித்திருக்கிறோம். நாம் படுகிற ஒவ்வொரு பிரயாசத்தையும் கர்த்தர் அறிந்திருக்கிறவராய் இருக்கிறார். பிரயாசத்திற்கேற்ற பலனை கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் சாலமோனுக்கு எழுதின நீதிமொழிகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, பிரயாசப்படுகிறவன் தனக்காகவே பிரயாசப்படுகிறான். ஒரு மனுஷன் இந்த உலகத்துல பிரயாசப்படுவது எதற்காகனா தனக்காகவே. பிரசங்கிலியன் சொல்றாரு, மனுஷர் படுகிற பிரயாசம் அவருடைய வாய்க்காக தான் சொல்றாரு, ஆனால் அவன் மனதுக்கோ அது திருப்தி இல்லை என்று சொல்றார். இந்த சாலமோனுடைய வாழ்க்கையை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், சாலமோன் எப்படிப்பட்டவராக இருந்தானா, பிரசங்கின் 2ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை நாம் வாசிக்கப்படும் போது அவர் என்ன செய்யறாரா, எனக்காகவே திராட்சை தோட்டங்களை நாட்டினேன், சகல விதமான கனிகளையும் விருட்சங்களையும் நாட்டினேன் என்று சொல்லி அவருடைய பர்சனல் லைஃப், அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்கிறவராக இருந்தார். ஆனால் மற்றவர்களை பற்றி அவர் என்ன பண்ணலன்னா கவலைப்படுகிறவராக இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார். அவருடைய வாழ்க்கைக்கு முடிவு பிறகு அவருடைய பிள்ளையாகிய ரெகொபெயாம் வரப்படும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொல்றாங்கன்னா, உன் தகப்பனார் எங்களுக்கு அதிகமான பலுவை செலுத்தினார் என்று சொல்லி அவரிடத்துல குற்றம் சாட்டுவதை நம்மளால பார்க்க முடியும். சாலமோனுடைய வாழ்க்கையில அவர் வாழ்ந்த நாட்கள் எல்லாவற்றையும் அவர் தனக்காக பிரயாசப்படும் போது கடைசியில் அவர் சொல்றாரு, எல்லாம் மாய, மனுஷன் படுகிற எல்லா பிரயாசங்களும் பூமி கீழே மாயம் சஞ்சலமாய் இருக்கிறது என்று சொல்லி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ சொன்னமே, நம்முடைய வாழ்க்கையில நமக்காக நம்ம காரியங்களை பிரயாசப்படுகிறது நல்லதுதான். ஆனா மற்றவர்களுக்கு அது பாரமா இருக்கும் என்று சொன்னால் இந்த உலகத்துல நம்ம செய்கிற எல்லா காரியங்களும் மாயை என்று அதே சாலமோனுடைய வாழ்க்கையை நம்மளால வாசிக்க முடியும். லூக்காக்கு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிப்போம் என்றால், இதே போல ஒரு சம்பவத்தை இயேசு கிறிஸ்து ஒரு உவமையாக தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்வதை நம்மளால வாசிக்க முடியும். 12ஆம் அதிகாரம் 17-18 நம்ம வாசிக்கும் போது அங்கு சொல்லப்படுகிறது, அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே, நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருளையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்மாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள் சேர்க்க வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடி, பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவுடைய என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ சொன்னமே, நமக்காக அநேக காரியங்களை பிரயாசப்படலாம், அநேக காரியங்களை சேர்த்து வைக்கலாம், அநேக விஷயங்களை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி நம்ம பாதுகாத்து நம்ம வச்சுக்கொள்ளலாம். ஆனால் கர்த்தர் இந்த ஐஸ்வர்யனை பார்த்து ஒரு விஷயத்தை சொல்றாரு, இன்றைக்கு இரவு உன் ஆத்மா எடுத்துக்கொள்ளப்பட்டினா நீ சேர்த்து வச்ச காரியங்கள் யாருடையதாகும் என்று சொல்லி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களை, நமக்காக பிரயாசப்படுகிறது நல்லதுதான். ஆனால் மற்றவர்களுடைய வாழ்க்கைக்கும் அது பயன்படுகிறதா இருந்து என்று சொன்னால் அது ஆசீர்வாதத்திற்குள்ள கடந்து போகும். ஆனால் சாலமோனுடைய வாழ்க்கையை அவர் தனக்காகவே பிரயாசப்பட்டார், அவருக்காகவே எல்லாவற்றையும் சேர்த்தார். ஆனால் கடைசியில் அவரே சொல்றார், எல்லாம் மாய, மனுஷன் படுகிற பிரயாசம் விருதா என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையும் நாமும் பிரயாசப்படுற காரியங்கள் மற்றவர்களுக்கு உதவியா இருப்போம். கர்த்தர் நம்மை கொண்டும் பெரிய காரியங்கள் செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை நிமித்தம் நம்மை நடத்துவாராக. ஆமென்.